वेदांत देशिक यतीन्द्र कटाक्ष लब्ध त्रय्यंतसार वनवद्य गुणंबुदाग्र्यं नारायणाद्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यतिशेखरमाश्रयामः நமஸ்தபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 7ல இருந்துட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல சந்தினா என்ன, அதனுடைய டெஃபினிஷன், அது எந்த ரூபத்துல வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சென்ற வகுப்புல பார்த்துருந்தோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து அந்த ரூபங்கள் என்னென்ன, ஆதேசமா ஆகமா ஆகமமா அப்படிங்கிறத போன வகுப்புல பார்த்தோம். 4 விதமான ரூபங்கள்ல அந்த சந்தியானது வரும். ஒன்று ஆதேசம், அதனாலதான் அது ஆதேசாதிகம் அப்படின்னு கொடுத்திருந்தா. ஆதேசாதிகம்னு என்ன, 4 ஆதேசம் முதலான 4 ரூபங்களில் அந்த சந்தி காரியமானது நிகழும். அது என்னென்ன, ஆதேசம், ஆகமம், லோபகா, பிரகிருதி பாவகான்னு 4 விதங்களா அதை பிரிச்சிருக்கா. அதுல 2 என்ன, ஆதேசம்னா என்ன, ஆகமம்னா என்னன்றத சென்ற வகுப்புல பார்த்தோம். அது தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய 2 ரூபங்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி சுபாஷிதம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தோட நம்ம தொடங்க இருக்கோம். என்ன சுபாஷிதம் பாருங்கோ. சுபாஷிதம் சதயம் ஹிருதயம் யஸ்ய பாஷிதம் சத்யபூஷிதம் காயः பரஹிதே யஸ்ய கலிதஸ்ய கரோதி கிம். சதயம் ஹிருதயம் யஸ்ய பாஷிதம் சத்யபூஷிதம் காயः பரஹிதே யஸ்ய கலிதஸ்ய கரோதி கிம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன, அதாவது எவருடைய இதயம் இருக்கு இல்லையா, அந்த இதயம் கருணையுடன் இருக்கிறதோ, சதயம் ஹிருதயம் யஸ்ய, ஒருவருடைய இதயமானது கருணையுடன் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற. அதே மாதிரி பாஷிதம் சத்யபூஷிதம் அப்படின்னா என்ன, எவருடைய வார்த்தையில் உண்மை இருக்கிறதோ, சத்தியம் பேசக்கூடிய அந்த வார்த்தையில என்ன இருக்கணும், உண்மை தன்மை இருக்கணும். அதே மாதிரி காயஹா பரஹிதே யஸ்ய, யஸ்ய எவனுடைய உடம்பானது, சரீரமானது, காயகன சரீரம், சரீரமானது மற்றவர்களுக்கு நன்மை பேக்கும் விதத்திலே இருக்கணுமா, நன்மை தரக்கூடிய நன்மை செய்யக்கூடிய விதமாகவே அமைந்திருக்க வேண்டும். எது, காயகா, காயகனா சரீரம். யாருக்கு, பரஹிதே மற்றவர்களுக்கு, மற்றவருடைய நன்மைக்காகவே நம்ம சரீரத்தை பயன்படுத்த வேண்டும். அப்பேற்பட்டவனுக்கு கலிதஸ்ய கரோதி கிம், அவனுக்கு இந்த கலி புருஷன் இருக்கான் இல்லையா, அவனால என்ன தீமை நேர்ந்துட போறது, ஒன்னும் தீமையே நேராதான். கலி புருஷனால அவனுக்கு தீமையே நேரவே நேராதான், தீமையே ஏற்படாதான். எப்படி இருக்கக்கூடியவனுக்கு அப்படின்னாக்கா, சதயம் ஹிருதயம் யஸ்ய, எவனுடைய இதயமானது கருணையுடன் இருக்கின்றதோ, அதே மாதிரி பாஷிதம் சத்யபூஷிதம், எவனுடைய அந்த பாஷணம் இருக்கு இல்லையா, வார்த்தை, அதுல உண்மை இருக்கிறதோ, சத்யபூஷிதம் உண்மை இருக்கிறதோ, எவனுடைய உடம்பு காயகா பரஹிதே யஸ்ய, எவனுடைய உடம்பானது மற்றவர்களின் நன்மைக்காகவே இருக்கிறதோ, தஸ்ய கலி என்ன பண்ணும், கரோதி கிம் என்ன பண்ண முடியும், அதனால எந்த தீமையும் கலியால அவனுக்கு செய்துவிட முடியாது. கலிபுருஷனால அவனை நெருங்கவே முடியாதான். யார அப்படின்னாக்கா, எவனொருவன் கருணை இதயத்துடன் இருக்கிறானோ, எவனொருவன் வார்த்தையில் உண்மை தன்மை இருக்கிறதோ, எவனுடைய உடம்பானது மற்றவனுடைய நன்மைக்காகவே பயன்படுகிறதோ, அவனுக்கு இந்த கலிபுருஷனால என்ன தீமை நேர்ந்துட போறது, ஒன்னும் நேராது அப்படிங்கிற சுபாஷிதம் சொல்றது. சதயம் ஹிருதயம் யஸ்ய பாஷிதம் சத்யபூஷிதம் காயஹா பரஹிதே யஸ்ய கலிதஸ்ய கரோதி கிம் அப்படிங்கிற. கலி அவனால என்ன தீமை பண்ணிட முடியும், அவனுக்கு ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது சுபாஷிதம் அமைஞ்சிருக்கு. சரி, இதை தொடர்ந்து நம்ம சந்தி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள வந்துடலாம். என்ன பார்த்தோம் கடைசியா அப்படின்னாக்கா, சந்தினா என்ன இல்லையா, வர்ணானாம் அதிசயிதா சந்நிதிஹி சந்திஹி. இது எப்படி நடக்கும்னு சொன்னோம்,
வர்ணயோஹோ உச்சாரணயோஹோ மத்தியே அர்த்தமாத்ரா காலஹ சஹ்யதே இத்யர்த்தஹா அப்படிங்கிற மாதிரி சந்தியினுடைய டெஃபினேஷன் கொடுத்திருந்தா. அந்த சந்தியானது ஆதேசாதிகம் ஏவ சந்தி காரியம் இத்துச்சதே. அப்படின்னா என்ன? ஆதேசம் முதலான ரூபமாக, ரூபம்னா தோற்றம் இருக்கணும் இல்லையா? ரூபம் நாம கிம்? தோற்றம், அப்பியரன்ஸ். எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த ஆதேசாதிகம் பவதி. ஆதேசாதிகம் சதுர்த்தா சம்பவதி. 4 விதங்களாக வருதுன்னு பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னாக்கா கீழே கொடுத்துருந்தோம் பாருங்க. ஆதேசாதிகம் சதுர்த்தா சம்பவதி. இப்படிதான் உண்டாகிறது, இந்த ரூபத்துல உண்டாருது. எப்படி அப்படின்னாக்கா, ஒரு காரியமானது நிகழ்கிறது அப்படின்னாக்கா ஒரு மாற்றம் ஏற்படணும் இல்லையா? அந்த இடத்துல தெரியணும் இல்லையா? தோற்றம் இருக்கணும் இல்லையா? மாற்றத்திற்கு உண்டான தோற்றம் அங்க இருக்கணும், அப்பியரன்ஸ். அதான் ரூபம். ஆதேச ரூபம், ஆகம ரூபம், கூடியதான். அதுதான் சந்தி காரியம்னு சொல்றான். சரியா? அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? கடைசியா அந்த வகுப்புல பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து ஆதேசம் நாம கிம், அதே மாதிரி ஆகமம் நாம கிம். ஆதேசம் என்றால் என்ன, ஆகமம் என்றால் என்ன அப்படிங்கறத என்ன பண்ணோம்? பார்த்தோம் இல்லையா? அதுல ஆதேசா நாம யோ பூத்வா பவதி சஹ ஆதேசா இது பாஷ்யக்காரேன உக்தம்னு சொன்னோம். சரி, என்ன பண்றோம் பாருங்க. பூர்வஸ்திதம் அக்ஷரம் நிரஸ்ய நூதனஸ்ய அக்ஷரஸ்ய உதயா ஏவ ஆதேசா. என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு அக்ஷரம் இருக்கு. அந்த அக்ஷரத்தை என்ன பண்றது? நிரஸ்யன எடுத்துட்டு, மொத்தமாவே முழுமையாகவே எடுத்துட்டு, நூதனஸ்ய அக்ஷரஸ்ய உதயா ஏவ ஆதேசா. ஏற்கனவே ஒரு அக்ஷரம் இருக்கு, அந்த அக்ஷரத்தை எடுத்துட்டு புதுசா ஒரு அக்ஷரமானது உதயம் ஆயிடுமா, அதுதான் ஆதேசம்னு சொன்னோம். அதுக்கு ஷார்ட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்ன டெஃபினேஷன் கொடுக்கிறோம்? அத்தஹா ஏவ சத்ருவதாதேசா சத்ருவத் ஆதேசா இது விருத்தாக விவஹரந்தி. சரி, அயமேவ ஆதேசா பூர்வஸ்ய ஸ்தானே பரஸ்யவா ஸ்தானே ஸ்யாத். அது பூர்வம்னா என்ன சொன்ன? முதல்ல இருக்கிறது. பரம்னா அடுத்து இருக்கிறது. ரெண்டு என்ன பண்ண பாரு. உதாரணத்துக்கு பாருங்க, எதி பிளஸ் அபி எத்யபி. இப்ப எதின்னு எப்படி முடிஞ்சிருக்கு? எதின்னு இக்காரத்துல முடிஞ்சிருக்கு. அந்த முடியக்கூடிய இடமானது என்னது? பூர்வம். அப்பின்னும் போது அங்க அகாரம் இருக்கு இல்லையா, அது பரம். இப்ப இந்த எழுத்து என்ன பண்றது? அத்திர இகாரஸ்ய ஸ்தானே யகாராதேசா வந்திருக்கு இல்லையா? இதுதான் உதாரணம். இந்த மாதிரி என்ன பண்றது? அயமேவ ஆதேசா பூர்வஸ்ய ஸ்தானே பரஸ்யவா ஸ்தானே ஸ்யாத் பூர்வபரயோஹோ ஸ்தானேபி ஸ்யாத். ரெண்டு சேர்த்து கூட வரலாம். எப்படி? கண பிளஸ் ஈஷா. அங்க பாருங்க ரெண்டாவது உதாரணத்துல, அத்திர பூர்வபரயோஹோ அகாரேகாரயோஹோ. அகார என்ன பண்றதோ? கண பிளஸ் ஈஷா. கணம் போது அகாரம் இருக்கு, ஈஷான போது இகாரமானது இருக்கு. இந்த ஸ்தானே அ இ சேர்ந்து என்ன ஆறுது? ஏகார ரூபா ஏகாதேசா. ஏகாரம் அப்படிங்கிற ரூபமானது எப்படி வந்திருக்கு? ஏகாதேசமா வந்திருக்கு, ஒரே இதுவா வந்திருக்கு. இதுக்குதான் என்ன பேரு? ஆதேசான பேரு. 4 விதமான ரூபங்கள்ல இந்த சந்தி காரியமானது நடக்கின்றத பார்த்துட்டு இருக்கோம். அதோட முதல் வகை என்ன? ஆதேசா. ஆதேசோ நாம கிம்? சத்ருவத் ஆதேசா இல்லையா? அதுக்கு என்ன டெஃபினிஷன்? பூர்வஸ்திதம் அக்ஷரம் நிரஸ்ய நூதனஸ்ய அக்ஷரஸ்ய உதயா ஏவ ஆதேசா. ஏற்கனவே சொன்ன விஷயங்களைத்தான் திரும்பவும் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், நினைவுபடுத்திட்டு இருக்கேன் இல்லையா? ஒரு பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்க படிச்சுட்டு வரணும். அப்பதான் மேற்கொண்டு நடத்தக்கூடிய விஷயங்களானது நமக்கு தெளிவா புரியும். அந்த முன்னாடி நடத்தின பாடத்தை நாம ஒரு சிந்தனை மாதிரி பண்ணிட்டு வரல அப்படின்னாக்கா அடுத்து சொல்லக்கூடிய விஷயமானது நமக்கு தெளிவா புரியாது இல்லையா? அதுக்காக தான் இப்ப என்ன பண்றோம்? போன வகுப்புல இந்த ஆதேசம்னா என்ன, ஆகமம்னா என்னன்றத சொன்னோம். 4 ரூபங்களை அந்த சந்தி காரியமானது நிகழும். அந்த 4 என்னென்ன? ஆதேசா, ஆகமஹா, லோபஹா, பிரகிருதி பாவகான்னு பார்த்தோம். அதுல
ரெண்டு போன வகுப்புல சொல்லி கொடுத்தாச்சு. ஆதேசம்னா என்ன, ஆகமம்னா என்ன அப்படிங்கிறது திரும்பவும் நான் என்ன பண்றேன், ரீகால் பண்றேன். பாருங்க. அடுத்தது ஆகமஹா. ஆகமம்னா என்ன அப்படின்னாக்கா, ஸ்திதஸ்ய வர்ணஸ்ய பார்ஷ்வே அபூர்வதையா அபரஸ்ய வர்ணஸ்ய உற்பத்தி ஆகமஹா. இது என்ன பண்ணுனாக்கா, ஏற்கனவே இருக்கக்கூடிய வர்ணம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல புதுசா இன்னொரு வர்ணமானது வந்து உட்காந்துக்கும் இல்லையா? அந்த அப்ப என்ன ஆகுது, பூர்வசிய வர்ணசிய ஸ்திதசிய வர்ணசிய எந்த பாதிப்பு அது என்ன படுத்தாது, ஏற்படுத்தாம பக்கத்துல வந்து உட்கார்ந்துரும். அதனாலதான் அதுக்கு என்ன சொல்றா, மித்ரவது ஆகமஹா இது பலிதார்த்தா அப்படிங்கறது ஸ்பஷ்டமா நமக்கு தெரியுது. ஆதேசத்துக்கும் ஆகமத்துக்கும் என்ன ஒரு இது பாருங்க வித்தியாசம். சத்ருவது ஆதேசா, அதை எடுத்துட்டு இது வரும். எது ஆதேசம் என்று சொல்லக்கூடியது. ஆகமம்னா என்னன்னாக்கா, ஏற்கனவே இருக்கிற அக்ஷரத்துக்கு பக்கத்துல இந்த அக்ஷரமானது வந்து உட்கார்ந்துக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு மித்ரவது ஆகமஹா இது பலிதார்த்தா நம்ம அதை சொல்லிடுறோம். சரி, யதா எக்ஸாம்பிள் என்ன, பட்டன் பிளஸ் அஸ்தி, பட்டன் அஸ்தி. அத்த அகாராத் பூர்வம் அபூர்வா நூத்தனஹ என்ன அபரோ நகாரஹ உற்பன்னஹ. இப்ப ஏற்கனவே ஒரு நகாரம் இருக்கு, அது கூட இப்போ அடிஷனலா இன்னொரு புதுசா ஒரு நகாரமானது வந்து சேர்றது. அப்ப என்ன ஆறுது, ரூபம் பட்டன் அஸ்தி, பட்டன் பிளஸ் அஸ்தி ஈக்குவல் டு பட்டன் அஸ்தி அப்படிங்கிற உதாரணத்தை நமக்கு ஸ்பஷ்டமா இங்க காண்பிச்சு கொடுத்துருக்கா. இதுதான் ஆதேசஹான்னா, இதுதான் ஆகமஹா அப்படிங்கிற ரூபமானது. இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ரூபங்கள் ரெண்டு இருக்கு. அது என்னென்ன ரூபங்கள், லோபஹா அண்டு பிரகிருதி பாவஹா அப்படிங்கிறத நம்ம இன்றைய தினம் தெரிஞ்சுக்க போறோம். சரியா? பாருங்க, என்ன லோபஹானா என்ன, வர்ணஸ்ய அதர்ஷனம் லோபஹா. வர்ணத்தினுடைய அதர்ஷனம், ந தர்ஷனம் அதர்ஷனம், அந்த எழுத்தே காணாம போயிடும். தர்ஷனம்னா கண்களுக்கு தெரிவது, அதர்ஷனம்னா கண்களுக்கு தெரியாதது. எதனுடைய விஷயமானது விஷுவல் கண்ணுக்கு தெரியாம போயிடும், வர்ணஸ்ய எழுத்தினுடைய அதர்ஷனம், எழுத்தானது வர்ணமானது என்ன ஆகும், இல்லாமலே போயிடுத்துனா அதுக்கு என்ன பேரு, லோபஹான்னு பேர். எப்படி இருக்கு பாருங்க, அதுக்கு உதாரணம் யதா என்ன இருக்கு, உபாவ் பிளஸ் அபி, உபா அபி என்ன போயிடுது, இவ் அப்படிங்கிற எழுத்து காணாம போயிடுது பாருங்க சேர்க்கும் பொழுது. உபாவ் பிளஸ் அபி ஈக்குவல் டு உபா அபி. அத்த வகாரஸ்ய லோபஹா. லோபஹானா என்ன அப்படின்னாக்கா, அதர்ஷனம் லோபஹா கஸ்ய வர்ணஸ்ய, ஒரு எழுத்தினுடைய அந்த நம்ம கண்ணில் பார்க்கும் பொழுது சந்திகாரியம் பண்றதுக்கு முன்னாடி இருக்கும், சந்திகாரியம் பண்ணதுக்கு அப்புறமா அது காணாம போயிடும். அதுக்குதான் லோபஹான்னு பேரு இல்லையா? வர்ணஸ்ய தெளிவா இந்த டெஃபினிஷனா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பிகினிங்ல பார்க்கக்கூடிய விஷயங்களை நன்னா தரவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்ல அப்படின்னாக்கா நமக்கு பின்னாடி நம்மளை குழப்பிக்கிற மாதிரி ஆயிடும், புரியாத மாதிரி ஒரு தோற்றமானது நமக்கு ஏற்படும். அதனால ஆகமஹா நாம கிம், ஆதேசஹா நாம கிம், லோபஹா நாம கிம், பிரகிருதி பாவஹா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க நம்ம பாக்குறது என்ன பண்ணோம், சந்திகாரியமானது 4 ரூபங்கள்ல நிகழும்னு சொன்னார். ஆதேசாதிகம், ஆதேசம் முதலான அந்த விஷயமானது 4 ரூபங்கள்ல நிகழும்னு பார்த்தோம். அதுல மூன்றாவது என்ன, லோபஹா. லோபஹா நாம கிம், லோபஹா அப்படின்னா என்ன, வர்ணஸ்ய அதர்ஷனம் லோபஹா, வர்ணஸ்ய அதர்ஷனம் லோபஹா. யதா, யதானா உதாரணம், எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கா, உபாவ் பிளஸ் அபி ஈக்குவல் டு என்ன மாறுது பாருங்க, உபா அபி. அப்போ அங்க என்ன காணாம போச்சு அப்படின்னாக்கா, இவ் அப்படிங்கிற எழுத்தே காணாம போயிடுது, லோபமா எடுத்து. அத்தனை இந்த இடத்துல வகாரஸ்ய, வகாரத்தினுடைய லோபஹா, லோபமானது ஏற்பட்டு இப்படியாக அந்த ரூபமானது அமைஞ்சிருக்கும். அடுத்தது பிரகிருதி பாவஹா. என்ன பிரகிருதி பாவஹா, நிமித்தே சத்யபி ஆதேசாபாவோ விதீயதே. சஹா ஏவ பிரகிருதி பாவஹா நிமித்தே சத்யபி ஆதேசாபாவோ விதீயதே. சஹா ஏவ பிரகிருதி பாவஹா, அதாவது உள்ளது உள்ளபடியே இருக்கும். எந்த என்ன சொல்றது, ஆதேசம்னா என்ன பண்ணுதுன்னு சொன்ன, ஒன்னுத்தை எடுத்துட்டு இன்னொன்னு வரும்னு சொன்னோம், அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஆகமம்னா என்ன சொன்ன, ஏற்கனவே இருக்கிறதோட இன்னொரு அக்ஷரமா வந்து சேர்ந்துரும் அப்படின்னு பார்த்தோம்.
லோபகன என்ன சொன்ன, ஏதோ ஒரு அக்ஷரத்தை எடுத்துரும் அப்படின்னும். ஆனா இங்க பிரகதிபாவம் என்ன பண்றது பாருங்க, உள்ளத உள்ளபடி நிமித்தே சத்யபி ஆதேசாபாவோ விதீயத்தே. இப்போ ஆதேசம் மாதிரி என்ன பண்ண எடுத்துட்டு இன்னொன்னு வருது கிடையாது. அந்த மாதிரி இல்லாம சகாயேவ பிரகதி உள்ளத உள்ளபடி. எப்படி எக்ஸாம்பிள்ல பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. யதா உதாரணம் அரி பிளஸ் ஏதௌ ஈக்குவல் டு அரி ஏதௌ இல்லையா? பிரிச்சு பார்க்கும் பொழுது என்ன ரூபமானது ஆசிட்டிஸ் இருக்கோ அதே தான் சேர்த்து பார்க்கும் பொழுதும் இருக்கும். எந்த வித மாற்றமும் இருந்திருக்காது, நிகழ்ந்திருக்காது. எதையும் எடுத்துட்டு இன்னொரு எழுத்து வந்திருக்காது, புதுசா இன்னொன்னு வந்து சேர்ந்திருக்காது, எதையும் மொத்தமா தூக்கிட்டு இருக்காது. இப்படி மூணுமே இல்லாம ஆசிட்டிஸ் எப்படி இருக்கும், பிரித்தால் எந்த ரூபம் இருக்குமோ சேர்த்தாலும் அதே மாதிரி ரூபம் இருக்கும். அரி பிளஸ் ஏதௌ அரி ஏதௌ அவ்வளவுதான். அത്ര யனோ நிமித்தஸ்ய இல்லையா சத்பாவேபி என்ன பிரவருத்தா யனபாவோ அത്ര என்ன இருக்கு அத்ராஸ்தி. ஓகேவா? ஆக்சுவலா இங்க என்ன வந்திருக்கணும்னாக்கா என் சந்தி அப்படிங்கிறது வரணும். பட் அது வரல இல்லையா? ஆசிடிஸ் உள்ளது உள்ளபடி இருக்கிறது தான் என்னது பிரகிருதிபாவா அப்படிங்கிற மாதிரி இங்க 4 விதமான ரூபங்கள்ல இப்ப சந்தி காரியமானது நடைபெறும். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னென்ன ஆதேசா, ஆதேசான என்ன சத்ருவதாதேசா, ஆகமஹ, ஆகமஹன என்ன மித்ரவத் ஆகமஹ, லோபஹன என்ன வர்ணஸ்ய அதர்ஷனம் லோபஹ, பிரகிருதிபாவஹன நிமித்தே சத்யபி ஆதேசாபாவோ விதீயதே. அவ்வளவுதான். ஆசிடிஸ் உள்ளத உள்ளபடி இருக்கிறது தான் எனது பிரகிருதிபாவா இப்படிங்கிற ரூபத்துல 4 விதமான ரூபேன அந்த சந்தி காரியமானது நிகழும். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், சந்தி அப்படிங்கிற விபாகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதை நாம நல்லா ஸ்பஷ்டமா தெரிஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் தான் மெயினான டாபிக் வரப்போறது, சந்தி அப்படின்றதுக்குள்ளேயே நம்ம இப்போ போக போறோம். பாருங்க, சந்தி பேதாக. சந்தி அப்படிங்கிறது இந்த 3 விபாகங்களுக்கு இட பிரிக்கிறார். என்னென்ன விபாகம்? பிரதானமான விபாகம் எத்தனை விதம் அப்படின்னாக்கா திரிவிதாக, 3 விதமா. என்னென்ன அந்த 3 அப்படின்னாக்கா ஸ்வரசந்திஹி. ஸ்வரசந்தினா என்ன, அதான் ஸ்வரஹான்னா அச்சு. அச்சுனா என்ன, இவுருளு ஏவோ ஐயோ என்ன பார்த்தோம், வவ்வல்ஸ். ஸ்வர சந்திஹி உயிரெழுத்துக்கள் அர்த்தம். அச்சினாலும் ஸ்வரஹானாலும் என்னது உயிரெழுத்துக்கள். சந்திஹி இல்லையா, இது முதல் வகை ஸ்வரசந்திஹி. ரெண்டாவது வெஞ்சன சந்திஹி அथवा அல் சந்திஹி. வெஞ்சன சந்திஹி அथवा அல்லது அல் சந்திஹி, இது வெஞ்சன வர்ணங்களை வைத்து நிகழக்கூடியது அல் சந்திஹி. அப்புறம் விசர்க சந்தி. விசர்க சந்தின்னு, விசர்கனா நமக்கு தெரியும் என்னது, அந்த 2 பிந்து ஒரு அக்ஷரத்துக்கு பக்கத்துல 2 டாட் வரும். ஆஹா இஹி உஹுன்னு சொல்லும் பொழுது 2 டாட் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு விசர்க சந்தின்னு பேர். சரி, இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸ்வரசந்திஹி, ஸ்வரஸ்ய ஸ்தானே ஆதேசா ஸ்வரசந்திஹி. ஸ்வர அதாவது ஸ்வரஸ்ய ஸ்தானே என்ன, அ இ உருளு ஏவு ஐயோ, இதனுடைய இடத்துல ஆதேசா, ஆதேசமானது அப்படின்னா என்ன அர்த்தம், அதை எடுத்துட்டு இது வரும்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே ஆதேசா நாம அங்க பார்த்துட்டோம். ஆதேசனா என்ன, ஆகமம்னா என்ன, லோபம்னா என்ன, பிரகிருதி பாவம்னா என்ன, ரூபங்களை அங்க பார்த்தாச்சு. அதனால இங்க ஆதேசான்னு கொடுக்கும்போது மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், கேள்வி கேட்டு இருப்போம். சுவாமி ஏதோ ஆதேசான்னு சொல்றாளே, ஸ்வரஸ்யஸ்தானே ஆதேசா பவத்தின்றாள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட அவளுக்கு அதை புரிஞ்சுக்கிற இது இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே முதல்ல நாம நடத்தின அந்த முக்கியமான லட்சணங்கள், அந்த பேதங்கள், அந்த ரூபங்கள், அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இல்லையா, அதெல்லாம் என்னன்னா தெரிஞ்சுக்கணும். அங்க பார்த்த பிரத்யாகாரம்னு பார்த்தோம் இல்லையா. பிரத்யாகாரம்னா என்ன அப்படிங்கறத யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். பிரத்யாகாரம்னா என்ன, பிரத்யாகாரம்னா என்ன? ஷார்ட் ஃபார்ம் சுருங்க சொல்றது சுவாமி. வெரி குட். சுருங்க சொல்ல ஒரு உதாரணம் சொல்லுங்க, எக்ஸாம்பிள். அச்சின்னு சொல்றது என்னன்னாக்கா சுருங்க சொல்ல. அதனுடைய சுருக்கம் அது. அச்சின்னு சொன்னா என்னென்ன வர்ணங்கள் வரும் அதுல? ஆ இ உ அ இ உருளு ஏவு ஐயோ வரைக்கும் வரும். வெரி குட். அப்ப உங்களுக்கு பிரத்யாகாரம்னா என்னன்றது தெரிஞ்சாதான் இந்த விடையை உங்களால கொடுக்க முடியும்.
இல்லையா? இந்த மாதிரி நிறைய நிறைய டெக்னிக்கல் டேர்ம்லாம் உங்களுக்கு கிராமட்டிக்கல் டேர்ம்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? அதை நன்னா தரவா படிங்கோ. இப்ப நம்ம எத்தனை பேதம் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்வர சந்தி, வெஞ்சன சந்தி அப்படிங்கிற விசர்க சந்திக்குள்ள போக போறோம். அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுலயே அடக்கிடுவா. ஸ்வர சந்தியில எத்தனை வகை இருக்கு, வெஞ்சன சந்தியில எத்தனை வகை இருக்கு, விசர்க சந்தியில எத்தனை வகை இருக்குன்றத பார்க்க போறோம். தனித்தனி கிளாசிபிகேஷனா போக போறது இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், சந்தி எத்தனை விதமாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னாக்கா 3 விதங்களாக பிரதானமா முக்கியமா 3 விதமா பிரிக்கிறார். ஸ்வர சந்திகி, வெஞ்சன சந்திகி, விசர்க சந்திகி. அந்த ஸ்வர சந்திக்கு இன்னொரு பேர் அச்சந்தி, வெஞ்சன சந்திக்கு இன்னொரு பேர் அல் சந்திகி, அப்புறம் விசர்க சந்தி. இப்படியாக 3 விதம். அதுல ஸ்வர சந்தினா என்ன அப்படின்னா, ஸ்வரஸ்ய ஸ்தானே ஆதேசः ஸ்வர சந்திகி. யதா அணு பிளஸ் என்ன இருக்கு, ஏஷணம். அணு பிளஸ் ஏஷணம் ஈக்குவல் டு அன்வேஷணம். எப்படி மாறிட்டு பாருங்க இல்லையா? இதான் ஸ்வர சந்தி. அணு பிளஸ் ஏஷணம் ஈக்குவல் டு அன்வேஷணம் இல்லையா? எப்படி மாறி இருக்கு பாருங்க. அப்போ அந்த உகாரமும் ஏகாரமும் இருக்குல்லையா, அந்த இடத்துல எடுத்து என்ன வந்திருக்கு, வகாரம் வந்திருக்கு. அணு பிளஸ் ஏஷ அத்திர உகாரஸ்ய ஸ்தானே ஆதேசः இல்லையா வந்திருக்கு. சந்திஹி பாருங்க. ரெண்டாவது வெஞ்சனஸ்ய ஸ்தானே ஆதேசः லோபः வெஞ்சன நிமித்தக ஆகமஸ்ச வெஞ்சன சந்திஹி. வெஞ்சன சந்தினா என்னன்னா, வரக்கூடிய சந்திக்கு வெஞ்சன சந்திஹி என்று பெயர். உதாரணம் பார்த்தா ரொம்ப நமக்கு ஸ்பஷ்டமா புரியும் இல்லையா? பாருங்க, உதாரணத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஜகத்து பிளஸ் ஈஷா, ஜகத்து பிளஸ் ஈஷா ஈக்குவல் டு ஜெகதீஷா. அத்திர தகாரஸ்ய ஸ்தானே ஆதேசः. உபா பிளஸ் அபி, உபா அபி. அத்திர வகாரஸ்ய லோபः. பச்சன் பிளஸ் அஸ்தி, பச்சன் அஸ்தி. அத்திர வெஞ்சன நிமித்தகः ஆகமः. 3 விதமா தானே வரும்னு சொன்னோம். வெஞ்சன சந்தி எத்தனை விதமா நடக்கும்னு சொன்னா, வெஞ்சனஸ்ய ஸ்தானே ஆதேசः லோபः வெஞ்சன நிமித்தக ஆகமः அப்படிங்கிற ரூபத்துல வரும்னு சொன்னா இல்லையா? அதுதான் வெஞ்சன சந்தி. உதாரணம் ஒன்னொன்றுக்கு தனித்தனியா கொடுத்துருக்கா பாருங்க. ஜகத்து பிளஸ் ஈஷா ஜெகதீஷா. அங்க என்ன இருக்கு, தகாரஸ்ய ஸ்தானே ஆதேசः இல்லையா? அதே மாதிரி உபா பிளஸ் அபி, உபா அபி. அங்க என்ன இருக்கு, அத்திர வகாரஸ்ய லோபः, லோபனா போயிடுத்து. பச்சன் பிளஸ் அஸ்தி, பச்சன் அஸ்தி. அத்திர வெஞ்சன நிமித்தகா ஆகமஹா வந்திருக்கு. மூணாவது என்னது, விசர்க சந்திஹி. விசர்கஸ்ய ஸ்தானே ஆதேசः லோபஸ்ச. ஆதேசமாகவோ லோபமாகவோ இந்த விசர்க சந்தியானது அந்த இடத்துல வரும். எப்படி, பாலஹா பிளஸ் தத்ர, பாலஸ் தத்ர. அத்திர விசர்கஸ்ய ஸ்தானே ஆதேசः. விசர்க்கத்துல என்ன வந்திருக்கு, இஸ் வந்திருக்கு, சகாரமானது வந்திருக்கு. அப்ப விசர்க்கத்தை எடுத்துட்டு சகாரம் வந்திருக்கு, அப்ப அது ஆதேசம். அத்திர விசர்கஸ்ய ஸ்தானே ஆதேசம். அடுத்து விருக்ஷாஹ பிளஸ் அத்திர, விருக்ஷா அத்திர. இங்க என்ன, விசர்கஸ்ய லோபஹ. விசர்க்கம் காணாமே போயிடுச்சு இல்லையா? லோபம்னா என்ன சொல்லியிருக்கோம், சந்திகாரியம் நடக்கும் பொழுது லோபம்னா வர்ணஸ்ய அதர்ஷனம் லோபஹா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப லோபம்னா அந்த என்ன ஆடும், விசர்க்கத்தை எடுத்துடுறது. அப்ப என்ன வருது ரூபம், விருக்ஷா அத்திர. இப்படியாக இருக்கும். கடைசியா என்ன கொடுத்திருக்கா பாருங்க, பிரகிருதி பாவா ஸ்வரசந்தௌ சுவாதிசந்திஹி விசர்கசந்தௌ ச அந்தர்பவிதா அத்திர இது ஞேயம். பிரகிருதி பாவ சந்தின்றது ஒண்ணு இருக்கு, ஆனா அது இதுக்குள்ளே அடைக்கலாம். எதுக்குள்ள அப்படின்னாக்கா, ஸ்வரசந்தி, சுவாதி சந்தி, விசர்க சந்திக்குள்ளே அடைச்சிடலாம். இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3 சந்திக்குள்ளேயே பிரகிருதி பாவம் அப்படிங்கிறது என்னுடைய அந்தர்பாவமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தது சந்தினா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், அது நிகழக்கூடிய ரூபங்கள் என்னன்னு பார்த்தோம். 4 விதமான ரூபங்கள் நடக்கும். ஆதேசம், ஆகமம், லோபஹா, பிரகிருதி பாவகான்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறமா என்ன பார்த்துட்டு இருக்கோம், சந்தி அப்படின்னா அதனுடைய பேதங்கள் எத்தனை அப்படின்னாக்கா, சந்தயா திரிவிதாஹா, 3 டைப்ஸ். அவை யாவை, ஸ்வரசந்திஹி அல்லது அச்சந்திஹி,
வெஞ்சன சந்திஹி அல்லது ஹல் சந்திஹி விசர்க சந்திச்சேதி. அதுல ஸ்வரசந்தி என்ன பண்ணும்? ஸ்வரஸ்யஸ்தானே ஆதேசா ஸ்வரசந்திஹி. வெஞ்சன சந்தினா என்ன? வெஞ்சனஸ்ய ஸ்தானே ஆதேசா லோபः வெஞ்சன நிமித்தக ஆகமஸ்ச வெஞ்சன சந்திஹி. விசர்க சந்தினா என்ன? விசர்கஸ்ய ஸ்தானே ஆதேசா லோபः விசர்க சந்தி. அதை தவிர பிரகிருதி பாவம்ன்றது என்ன இருக்கு? இந்த மூன்றுலயே அடக்கம்னு சொல்லிடுறான். ஸ்வரசந்தி, வெஞ்சன சந்தி, விசர்க சந்திக்குள்ளேயே இந்த பிரகிருதி பாவ சந்தியானது அதனுடைய அந்தர்பாவமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம நன்னா தரவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறான். இப்போ வரைக்கும் சோஃபார் நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம். இது நடத்தின வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய பேர் அவங்களுடைய ஹோம்ஒர்க்லாம் ரொம்ப நன்னா எழுதி அமிச்சுட்டு இருக்கா. கையெழுத்து ரொம்ப கிளீனா நீட்டா இருக்கு. மற்றவாளும் அந்த மாதிரி அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அப்பதான் இது வந்து புரியும். ஏன்னா சந்தி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மேக்ஸ் மாதிரி அக்கௌண்ட்ஸ் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இல்லையா? இதுல வந்து ருச்சிகரமாவோ அதாவது இதுவாவோ சொல்ல முடியாது. ஸ்லோக ரூபமாவோ கதை ரூபமாவோ சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. ஸோ உள்ளதை உள்ளபடி அதனுடைய டெஃபினிஷன்னா டெஃபினிஷன், அதனுடைய வகைனா வகை, அதனுடைய கிராமட்டிக்கல் டேர்ம்னா கிராமட்டிக்கல் டேர்ம் என்ன இருக்கோ அதை அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதனுடைய அர்த்தம் மாத்திரம் தான் சொல்ல முடியும். அதை தாண்டி இதுல ஒன்றும் எக்ஸ்ட்ராவா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரே நிமிஷம், பார்க்க போறது சந்தி பேதமா எடுத்தா இப்போ ஒரு சந்தியா பார்த்துட்டு இருக்க போறோம். ஸ்வரசந்தி, வெஞ்சன சந்தி, விசர்க சந்தின்னு சொன்னோம் இல்லையா? அதுல முதல்ல ஸ்வரசந்தி அப்படிங்கிறத எடுத்துட்டு மறுபடியும் என்ன போக போறது பாருங்க, இதுலயும் வகைகள் தான் போக போறது. ஸ்வரசந்தியில நம்ம இப்படியே பார்த்துட்டே போனோம்னா ஸ்வரசந்தியில மறுபடியும் எத்தனை வகை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்வரசந்தியில மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 8 வகை இருக்கு இல்லையா? 8 வகையான ஸ்வரசந்தி. அதனுடைய அதுக்கு பேர் என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே மாதிரி அதுக்கடுத்து என்ன இருக்கு? வெஞ்சன சந்தி. அந்த வெஞ்சன சந்தி எத்தனை வகை, அதற்கு என்ன டெஃபினிஷன், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், அதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் விசர்க சந்தி, அதனுடைய வகைகள் என்ன, அதற்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்க்கறதோட இந்த பேசிக் சந்தின்றது முடிய போறது. ஸோ இந்த சந்தி அப்படின்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? சந்தினா என்ன, அதனோட பேதங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இப்பதான் நம்ம மேல பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுல 3 வகையான சந்தியை படிக்க போறோம் பேசிக்கா. என்னது? ஸ்வரசந்தினா என்ன, அதனுடைய வகைகள். அதே மாதிரி வெஞ்சன சந்தி, அதனுடைய வகைகள், டெஃபினிஷன், எக்ஸாம்பிள். விசர்க சந்தி, அதனுடைய வகைகள், எக்ஸாம்பிள். இவ்வளவு தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் பேசிக் சந்தி கிராமர்ல நம்ம தெரிஞ்சுக்க போற சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறது இந்த இண்டெக்ஸா சிலபஸா நான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு விஷயம் தான் நம்ம படிக்க போறோம். அதான் ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா படிங்கோ. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் வரக்கூடிய வகுப்புல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதனால கொஞ்சம் நன்னா நீங்க உங்களுடைய எஃபர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட். எதனா சம்சயம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா வகுப்பு முடிச்சுக்கணும். புரியுதா? நல்லா புரிஞ்சது அடியன், ரொம்ப நல்லா இருக்கு தாசன். தாசன் தாசன் ಧನ್ಯವಾದः. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಸ್ವಾಮಿ ವಿಸರ್ಗ ಸಂಧಿ மட்டும் சொல்றேடா? ஹலோ, விசர்க சந்தி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேடா? விசர்கஸ்ய ஸ்தானே ஆதேசः லோபः. விசர்கன்னா விசர்க அக்ஷரம் இருக்கு இல்லையா? ஆமா. அம்மஹான்னு சொல்லும்போது அந்த அஹான் இருக்கு இல்லையா? அது வந்து மத்தியே வரும்பொழுது அதுக்கு சில நேரங்கள்ல லோபம் வரும், சில நேரங்கள்ல ஆதேசம் வரும். அது எப்படி நிகழ போறது? விசர்க்கத்தை நம்ம வந்து இது பண்ணும் பொழுது, சேர்க்கும் பொழுதோ அது பிரிக்கும் பொழுதோ அந்த விசர்க்கமானது வந்ததுன்னா அதனுடைய ஸ்தானத்துல ஆதேசமானது வரும். ஆதேசம் என்ன? சத்ருவத் ஆதேசா. அந்த விசர்க்கத்தை எடுத்துட்டு வேற ஒரு அக்ஷரம் வரும். லோபா, லோபகான என்ன? வர்ணஸ்ய அதர்சனம் லோபகா. இல்ல அந்த விசர்க்கம் காணாம போகும். அது எப்படி நிகழ்றது, அதுக்கு என்ன நிமித்தம், அதெல்லாம் வரப்போறது பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹெட்டிங் தான் படிச்சிருக்கோம். ஸ்வரசந்தி, வெஞ்சன சந்தி, விசர்க சந்தின்ற பிரதானமான ஹெட்டிங்ல இருந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்வரசந்திலேயே ஒரு நிறைய வகை இருக்கு. அது என்னென்ன பெயர்கள், அதனுடைய டெஃபினிஷன், அதுக்கு என்ன உதாரணம். நீங்க இந்த உதாரணம் தான் படிச்சுட்டே வரணும். உதாரணத்தை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். உதாரணம் கொடுத்தேன் இல்லையா? என்ன உதாரணம் கொடுத்திருக்கேன் பாருங்க. பாலகா, பாலகா. அப்ப என்ன பண்றது? அந்த பாலகான்றது சகாரமா மாறி இருக்கு. ஆமா ஆமா, விசர்க்கத்தை எடுத்துட்டு சகாரம் வந்திருக்கு. அப்ப அது ஆதேசம் தானே. படிக்கணும், நிறைய படிக்கணும். படிச்சாதான் புரியுமா?
இது வந்து என்னன்னாக்கா நடத்துறதாலேயே புரிஞ்சிடாது. நன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நடத்துறதாலேயே மாத்திரம் வந்து இது புரிஞ்சிடாது. ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்ய சமேதையா. இன்னொன்னு சொல்லியிருக்கேன், நீங்க உங்களுக்குள்ள ஒரு குரூப் கம்யூனிகேட் பண்ணிட்டு நீங்க டிஸ்கஷன் பண்ணணும். அது சிந்தனன் பேரு. பாதம் சிஷ்ய சமேதையா பாதம் சப்ரம்மச்சாரிபியா. அதுக்கெல்லாம் என்ன ஒரு வழியோ அப்படின்னு நீங்களாதான் சுயமா யோசிச்சு நீங்க அதை பண்ணணுமே தவிர நான் ஒன்னும் அதுக்கு மேற்கொண்டு பண்றதுக்கு எதுவும் இல்லை. தாசன். ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ.